மிஸ்டர் ரெடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப டயபெட்டிக் அப்படின்ற இந்த ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் பின்னால ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ கன்ஃபார்மா கால் பாதத்துல குறிப்பா கட்டை விரல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு புண்ணு வந்துடுது. இந்த புண்ணு ஒருவேளை எனக்கு வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பயத்துல கால் பாதத்தை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு கவலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. இதற்கான ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் அப்படிங்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குள்ளும் செல்லக்கூடிய அந்த குளுக்கோஸை ஒரு இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயம் இல்லையா? அப்ப ஒரு செல்களுக்கு குளுக்கோஸ் எதற்காக தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப நமக்கு தேவையான சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு செல்களுக்கு தேவையான சாப்பாடு அப்படின்றதே குளுக்கோஸ் தான். இந்த செல்கள் எனர்ஜியா இருக்கணும்னா, நாம எனர்ஜியா இருக்கணும்னா சாப்பிட்றோம். செல்கள் எனர்ஜியா இருக்கணும்னா சாப்பிட்ட சாப்பாட்டுல உள்ள குளுக்கோஸை அதை சாப்பிடணும். அப்ப அது பாத்தீங்கன்னா நல்லா எனர்ஜியா இருக்கும். இது நம்ம உடம்புக்குள்ள தயார் பண்ணக்கூடிய அந்த குளுக்கோஸை எல்லாத்தையும் உடம்புல உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கூட இன்சுலின் அப்படின்றவரும் சேர்ந்து அது கூட டிராவல் பண்ணி கொண்டு போய் செல்களுக்குள்ள போய் நுழைகிறாரு. அப்ப இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் போனாதான் அந்த செல்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில ஐடி கம்பெனில பாத்தீங்கன்னா அவங்க கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு உள்ள போவாங்க பாருங்க. அது மாதிரி இவர் தான் சரியான பெர்சன் அப்படின்னா கூட அந்த கார்டை பாத்தீங்கன்னா அவரோட ஐடி கார்டு இருக்கணும். அவர் ஸ்வைப் பண்ணிட்டு உள்ள போக முடியும். அந்த ஐடி கார்டு அந்த ஸ்வைப் பண்றது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்னு சொல்லலாம். அவர் அன்னைக்கு கார்டு கொண்டு வரல, மறந்துட்டாரு, தொலைச்சிட்டாரு அப்படின்னா அங்க உள்ள என்ட்ரி ஆக முடியாது இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலை தான் இந்த செல்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் உள்ள வரணும்னா இன்சுலின்ற அந்த ஐடி கார்டு பாத்தீங்கன்னா அங்க தேவை. அப்ப இது பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த செல்களுக்கு அந்த குளுக்கோஸ் கிடைக்காத நிலை ஏற்படுது பாத்தீங்களா? இப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம என்ன ஆகும்? உடல் சோர்வாகவும் டயர்டாகவும் அப்படியே சோம்பலாகவும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவோம். இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு உணவு கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும் பொழுது, இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் அப்படின்லாம் நமக்கு உணவே கிடைக்காத நிலை ஏற்பட்டா என்ன நடக்கும்? இறந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம போவோம். இதுதான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்களுக்கும் நடக்குது. அப்ப இது குறிப்பிட்ட செல்கள் மட்டும், அதாவது குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் மட்டும் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுது. உதாரணத்திற்கு நம்மளுடைய கால் பாதத்துல, நம்ம கால் பாதத்துல உள்ள செல்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த பற்றாக்குறை ஏற்படுது? அந்த செல்கள் மட்டும் ஏன் இறந்து போகுது? அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, குளுக்கோஸ் இப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிட்டதோட குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 குளுக்கோஸ் நமக்கு ரெடியா இருக்கு அப்படின்னா, இதை நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் கொடுக்கணும்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப உச்சந்தலையில இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாதம் வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கும். இந்த செல்கள் இந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு செல்களும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பற்றாக்குறை ஆயிடுச்சு இல்லையா? ஏற்கனவே தான் இன்சுலின் பற்றாக்குறை இருக்கு இல்லையா ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு. அப்ப அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குளுக்கோஸ் உச்சந்தல இருந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு முழங்காலுக்கு கீழே இறங்கினோட பாத்தீங்கன்னா இன்சுலின் பற்றாக்குறை இருக்கிறதுனால அந்த செல்களுக்கு இந்த குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்ப அந்த செல்கள் பலவீனமாகிடுது. பலவீனமாகிறது தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு கால் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு உளைச்சல் ஏற்படுது, ஒரு வீக்கான ஃபீல் இருக்கு, முழங்காலுக்கு கீழே பலமே இல்லாத மாதிரி இருக்கு, நிக்கிறதுக்கே ஒரு செடி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கணுக்கால் வலி, பலமில்லாதனால கணுக்கால் வலி, அந்த எலும்பெல்லாம் பாத்தீங்கன்னா குடையுது, அந்த பாதத்துல பாத்தீங்கன்னா அந்த எரிச்சல் வருது, நம்னஸ் வருதுன்னு சொல்றோம்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயமே இங்க உள்ள செல்களுக்கு உணவு அங்க கிடைக்கல, அந்த குளுக்கோஸ் கிடைக்கல. இதைத்தான் பல ரூபத்துல நமக்கு அடையாளமா காமிக்குது. நாம அப்படிதானே பண்ணுவோம். நமக்கான உணவு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்போம். கேட்டும் நமக்கு கிடைக்கல, அப்படியே சோர்வாயி டயர்ட் ஆயிடுவோம். நம்ம பேச முடியாத நிலை ஏற்பட்டா கூட கையில சைகையெல்லாம் காமிப்போம் பாத்தீங்கன்னா, எப்படியாவது சாப்பாடு வேணும், உணவு வேணும். அது மாதிரி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் காமிக்கக்கூடிய சைகைகளே, அந்த அறிகுறிகளே கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நம்னஸ், எரிச்சல், பாத எரிச்சல், இது மாதிரி. இப்ப உணவே நமக்கு ஒரு மாசமா கிடைக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா அப்படியே கருத்த மாதிரி ஆகி போயிடும். ஆனா தசை தளர்ச்சி ஆயிடும். அப்படியே தசைகள்லாம் பாத்தீங்கன்னா தொங்க ஆரம்பிச்சிடும், உடல் மெலிஞ்சு போயிடும். அதுதான் அங்க கால் பாதத்தில் நடக்கும். அப்ப கால் பாதம்
உடம்பு நல்லா அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா முழங்காலுக்கு கீழே காலு சூம்புன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணம் கம்மியான மாதிரி ஆகும். அப்ப அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தளர்ச்சி ஏற்படும், மசில்ஸே தொங்க ஆரம்பிக்கும். அப்ப தொலைன்றலாம் ஆகும், சாஃப்ட் ஆகும். நீங்க பாருங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீங்க உங்களுடைய கால் பாதத்தை பாருங்க, உடம்புல இருக்கக்கூடிய பாடி மசில்ஸ்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸை விட கால் பாதம், மேல் பாதம், அடிப்பாதம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். இதெல்லாம் நீங்க படிப்படியா அந்த உணவு வந்து கிடைக்காத நிலைகளை நமக்கு வந்து அடையாளங்களாக காமிக்குது. இப்ப ஒரு அங்க சில உள்ள செல்களுக்கு வந்து உணவே கிடைக்கல அப்படிங்கும் பொழுது இறந்து போற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் பாருங்க. இறந்து போறனாலதான் கால் பாதத்துல கருப்பு கருப்பு புள்ளிகளாக நமக்கு வந்து அடையாளங்களாக தெரியும். இந்த கருப்பு கருப்பு புள்ளிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்துச்சு அப்படின்னா, அங்க உள்ள செல்கள் டெட் செல்ஸ், இறந்த செல்களாக நமக்குள்ள நிறைய குவிஞ்சிருச்சு. அதுதான் கால் பாதத்துல புள்ளிகளாக, கருப்பு கருப்பு புள்ளிகளாக நமக்கு வந்து அடையாளங்களாக தெரியுது. அப்ப இங்க கால் பாதத்துல கருப்பு புள்ளி வந்துருச்சுன்னா அங்க செல் டேமேஜஸ் வந்து அதிகமாகிக்கிட்டு அர்த்தம். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இப்ப இந்த கட்டத்துல கால் பாதத்துல லைட்டா ஏதோ இடிச்சிட்டோம். அப்ப இடிக்கப்படும் பொழுது அங்க ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த புண்ணு வந்து அவ்வளவு சாதாரணமா வந்து ஆறக்கூடிய ஒரு புண்ணா இல்ல. அது பாத்தீங்கன்னா கிரானிக்கா போயிட்டே இருக்குது. காரணம், இந்த செல்கள்ல ஹீலிங் எனர்ஜி வேணும்னா, அது ஆறணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வேணும்னா குளுக்கோஸ் தேவை. அங்கதான் வரலையே, பற்றாக்குறையா இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காதனால அந்த புண்ணு ஹீல் ஆகுறதுல, அது வந்து குணப்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லோ ஆகுது, குணப்படுத்த முடியாத நிலை ஏற்படுது. புண்ணு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பரவிக்கிட்டே போகுது, சீல் வச்சிருது, அங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. இப்படிலாம் ஏற்பட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வந்து கால் பாதத்துல விரல்களை கட் பண்ணணும், பாதத்தையே கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் கூட இன்னைக்கு வந்து ஏற்படுது. அடிப்படையான காரணம் இதுதான். அந்த செல்களுக்கும் உணவு கிடைத்தால் அந்த அந்த செல்கள் சூப்பரா செயல்பட ஆரம்பிச்சிடும். புண்ணு வந்தாலும் ஈஸியா ஹீல் ஆயிரும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் அடிபடவே இல்லைங்க. ஆனாலும் கால் கட்ட விரல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு புண்ணு வருதுங்க. இதுதான் மேட்டர். இப்ப டயபெட்டிக்ல ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான அறிகுறிகள் டிஃபரெண்டா கூட இருக்கும். மேக்சிமம் ஒன்னா அதிகபட்சமான சிம்டம்ஸ் வந்து ஒன்னா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் மாறி மாறி இருக்கும். ஒருத்தர் உடல் மெலிவாரு, ஒருத்தர் உடல் மெலிவே மாட்டாரு. சரிங்களா? ஆமா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஆனா இங்க கால் பாதத்துல குறிப்பா கட்டை விரலின் மையத்துல வரக்கூடிய அந்த புண்ணு இருக்கு பாருங்க, மேக்சிமம் பிரசன்ஸுக்கு இது ஒற்றுமையா இருக்கும். அது என்னங்க காரணம்? கால் பாதத்துல, அதுவும் கட்டை விரல்ல மட்டும், அதுவும் சென்ட்ரா மையத்துல, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேசா வெடிப்பு ஏற்படுது. அங்க தசை தளர்ச்சி ஏற்படுது, லைட்டா வெடிப்பு ஏற்படுது. வெடிப்பு அப்படியே கீறல்கள் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி புண்ணாயிருது. அந்த புண்ணு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கால் பாதத்துல கட்டை விரல்ல ரவுண்டா நமக்கு வந்து பேச்சஸ், அந்த புண்ணு வந்து வந்துடுது. இப்ப கால் பாதத்துல கட்டை விரல்ல மட்டும் வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, அங்கதான் சூட்சமே இருக்குது. நம்ம உடம்புல டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருது அப்படின்னா அது வந்து கூட அறிகுறியே தான். அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது ஒரு எண்டோகிரைன் ப்ராப்ளம் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எண்டோகிரைன் அப்படின்னா, எண்டோகிரைனோட ஹெட் இருக்கிறார்ல, நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன், அவர் யாரு அப்படின்னா அவர் தான் பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட நர்வஸ் வந்து முடிவடையக்கூடிய இடம் நம்மளுடைய கால் பாதத்துல கால் கட்டை விரலின் மையம். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால் கட்டை விரலோட மையத்துலதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்பு, கீறல்கள், புண்ணு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. இங்கதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப டயபெட்டிக்கை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம முதல்ல மெயினா சரி பண்ணியே ஆகணும். பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்லாம் நல்லா சுரந்துச்சுன்னா, எண்டோகிரைன் நாளமில்லா சுரப்பிகள்லாம் கரெக்டா கிடைச்சுன்னா டயபெட்டிக் ஈஸியா சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். இதைதான் வந்து கடைசி கட்டமா தான் எப்பவுமே அந்த ராஜா கிளம்பிறங்குவாரு அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அறிகுறிகளை தான், அதை தூதுவர்களை தான் அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ராஜா களம் இறங்கிட்டாருன்னா தான் கால் கட்ட விரல்ல ஓட்ட வர்றதே. சரிங்களா? கால் கட்ட விரல்ல ஓட்ட வந்துருச்சு, புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப சிரமம். இன்சுலின் வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாம கால் கட்ட விரலை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னும் ரொம்ப அதிகமான சிரமம். இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தா கூட சுகர் குறையாது. 30 பாயிண்ட் போறேன், 40 பாயிண்ட் போடுறேன், ஆனா சுகர் 350 இருக்கு, 450 இருக்குன்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதனால நீங்க குறிப்பா பராமரிக்க வேண்டிய, உடலில் பராமரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு லொகேஷன் எது அப்படின்னா அது கால் பாதம், கால் பாதத்தில் உள்ள கால் கட்டை விரல். இதை முதல்ல நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டயபெட்டிக் அப்படின்னா
உடனே நான் வந்து என்னோட பேன்கிரியாஸை பாதுகாக்கணும் நீங்க ஆர்வம் செலுத்தலாம், நல்ல விஷயம்தான். ஆனா ரூட் எப்பவுமே அந்த மூல காரணம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கால் பாத கட்டை விரல்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நான் சொல்ற மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் அதுல நீங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகிறது மட்டுமல்லாமல் கால் பாதத்துல எப்பொழுதுமே எந்த காலத்திலும் உங்களுக்கு வெடிப்புகள், புண்ணு, அந்த கட்டை விரலை புடுங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைகள்லாம் ஏற்படாமல் இருக்கும். என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கால் பாதத்தை சரியாக பராமரியுங்கள். ஃபர்ஸ்ட் கால் பாதத்தை எப்படிங்க பராமரிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஃபேஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோப்பு போடுறோம், அப்புறம் வந்து நிறைய ஒரு 7 கோட்டிங்லாம் போட்டுக்கிறோம். நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஷாம்பு போடுங்க, ஹேர் பால்சம் போடுங்க, புரோட்டீன் ஷாம்பு போடுங்க, அதுக்கப்புறம் வந்து சீரம் போட்டுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லி, உடம்புக்கு சோப் போடுங்கன்னு சொல்லி நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்துறதும் அழகுபடுத்துறதும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கால் பாதத்துக்கு அப்படி பண்றோமான்னு பாருங்க, அதான் கிடையாது. உங்களுடைய கால் பாதத்துக்கு தினந்தோறும் பராமரிப்பு, வாரம் ஒரு முறை பராமரிப்பு, மாதம் ஒரு முறை பராமரிப்புன்னு சொல்லிட்டு உங்களுடைய கால் பாதத்திற்கும் பராமரிப்பு கொள்ள நீங்க கொண்டுகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்களுடைய கால் பாதத்தை தினந்தோறும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதுல உள்ள நெயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அதிகமா வளராம ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்குங்க. அப்ப அந்த நெயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய கால் பாதத்துல வெடிப்புகள்லாம் வருதா, அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வரும். நீங்க உள்ளுக்குள்ள உள்ள பாதத்துல எல்லாம் கூட விட்டுருங்க. உங்களுடைய சைடுல வந்து பாத்தீங்கன்னா கால் பாதம் சைடுல எல்லாம் வெடிப்புகள் வருது அப்படின்னா உங்களுடைய உடல் அதிகப்படியான வெப்பத்துல இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய உடல் வெப்பத்தை குறைங்க, அப்பதான் அந்த வெடிப்புகள் தீரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வெடிப்புகளுக்குள்ள அந்த மண் துகள்களோ அழுக்குகளோ வந்து சேராம இருக்கிறதுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இரவு நேரத்துல படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க. இது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப அருமையா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபுட் பாத் சும்மா அப்படியே சுடுதண்ணி வச்சு அதுல கொஞ்சம் லெமன், கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டுட்டு காலை வந்து வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க படுக்க போங்களேன். ஃபர்ஸ்ட் தூக்கமும் சூப்பரா வருங்க. கால் பாதமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சைனிங்கா இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சைனிங்கா இருக்கும். சாஃப்டா உங்களுடைய கால் இருக்குன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அந்த ஒரு கரெக்டான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும். ரொம்ப ஹார்டா இருக்குதுங்க என்னோட கால் பாதம், அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்படி வந்து நியூட்ரல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்றதுதான் தினம்தோறும் இரவு சுடு தண்ணியில் சால்ட்டும் லெமனும் போட்டு பாத குளியல் பண்ணக்கூடிய ஒரு முறைங்க. இதை நீங்க பண்ணலாம். இப்படி வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய பாத குளியலும், வாரம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நெயில் ஏதாவது வந்து இது இருக்கான்னு பார்த்து வந்து கட் பண்ணிக்கிறதும் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சூப்பர். அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மாதம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் பாதத்துக்கு ஒரு சின்ன ஆயில் போட்டு அப்படியே ஒரு சின்ன மசாஜ் மாதிரி எல்லா பகுதியும் டச் ஆகிற மாதிரி அப்படி வந்து பண்ணிக்கங்க. இது பெட்டர். இது நீங்க வந்து மாதம் ஒரு முறை பண்றது அப்படின்றது மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது ஒரு 5 நாள் 10 நாளைக்கு டெய்லி பண்ணிட்டு கூட அப்புறமா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாதம் முறை பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய கால் பாத கட்டை விரல் இருக்குது பாத்தீங்களா, இந்த கட்டை விரல்ல நீங்க அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணுங்க. எப்பங்க பண்ணணும்? நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணலாம், பகல் நேரத்துலையும் பண்ணலாம். நைட்டு நீங்க பண்றது நல்ல தூக்கத்தை கொடுக்கும், பகல்ல நீங்க பண்ணீங்கன்னா நல்ல எனர்ஜி கொடுக்கும், கிரியேட்டிவிட்டிஸ் கொடுக்கும், நல்ல சிந்தனை, உங்களுடைய சிந்தனைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல அப்படி ஸ்பீட் பண்ணும், நிதானமா செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். உங்களுடைய கால் பாத கட்டை விரல்ல சின்ன மசாஜ் பண்ணாலே. அடுத்தது இந்த கால் பாதத்துல நீங்க வந்து இப்படி மசாஜ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்றதுனால அங்க உள்ள செல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகும். புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை புண்ணு வந்திருக்குங்க எனக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணுங்க அப்படின்றது இங்க சில பேரோட கேள்வியாக இருக்கிறது காதுல கேட்குது. வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்றதையும் நான் சொல்றேன். நான் இப்ப இது வரைக்கும் சொன்னது வராம தடுத்துக்கங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஒருவேளை கால் பாதத்துல அந்த மாதிரி வந்து புண்ணு வந்திருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியான ஒரு வழி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த திரிபலா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த திரிபலாவை கஷாயமாக்குங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் திரிபலா போட்டு அதை 2 டம்ளரா சுண்ட வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில உங்களுடைய கால் பாதத்துல, கட்டை விரல்கள்ல, கால் பாதத்துல எங்கனாலும் சரி புண்ணு இருந்துச்சு அப்படின்னா, டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருந்ததுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. இந்த திரிபலா கஷாயம் மூலமாக ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவாரம்பூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆவாரம்பூ இலை, அந்த ஆவாரம்பூ இலையை அரைச்சு நீங்க அந்த புண்ணு மேல நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியே படிப்படியா அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அது போடுங்க. இது கொஞ்சம் பெட்டர், ரொம்ப அருமையா இருக்கும். பட் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா,
உங்களுடைய டயபெட்டிக் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கணும். அதாவது உங்களுடைய ஹெச்பிஏஒன்சியை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு நீங்க இதை பண்ணப்படும் பொழுது இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக இது இருக்கும். அதனால உங்களுடைய ஹெச்பிஏஒன்சி முதல்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதை ஏதாவது நேச்சுரல் வேலை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கட்டுப்படுத்த முடியுமான்னு பாருங்க. பொதுவா இப்ப நம்ம சிகிச்சை மையத்துல அந்த உடனே முதல்ல ஹெச்பிஏஒன்சியை பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் முதல்ல பண்ணுவாங்க. அதை ஹெச்பிஏஒன்சியை பேலன்ஸ் பண்ணோம்னா தான் இப்போ அந்த சுகரோட மற்ற கிளை உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்ட்ரோலுக்குள்ள வரும். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். பேலன்ஸ் ஆக தான் செய்யும். பட் ஆனா அந்த ஹெச்பிஏஒன்சியை கரெக்டா கொண்டு வந்துட்டு பண்ணோம்னா கிளியர். அதனால டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருந்ததுன்னா ஈஸியா இப்படி ஒரு வழி இருக்குதுங்க. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ல இருந்தும் நீங்க வந்து வெளிவர முடியும். முடிந்தவரை வருவதற்கு முன்னாடி தடுப்பதே நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால ஆரோக்கியமாக வாழ முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உடலை பராமரிப்பதே ஒரு சிறந்த வழி. இந்த வழிகளை தெரிந்து நாம் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.